ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பாடியோஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5.1 அனலாக் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரோட ஒரு ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். மே 1க்கு ஒர்க்கர்ஸ் டே ஆஃபராகவும் நம்ம சேனல் ஆரம்பித்து 5 இயர்ஸ் செலிப்ரேஷனுக்காக ஒரு பெரிய ஆஃபராக போட்டிருக்கோம். என்ன எப்படி அதை அப்ளை பண்ணி வாங்குறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆஃபர் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான். என்ன ஆஃபருங்கிறத வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையர் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் இருக்க கஸ்டமருக்கு செல்வம் அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதில் ஒயிட் கலர் அக்ரிலிக் பேனல் போட்டு நாப்ஸ் எல்லாமே பிளாக் கலரில் யூஸ் பண்ணி லைட்ஸ் அதை ரிங் பண்ணி ப்ளூ கலரில் நம்ம போட்டிருக்கோம். பேனல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக இருக்கும். நீங்கள் நேரில் பார்க்குறக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். நம்ம கேமராவில் கேப்சர் பண்ணுறத விட நேரில் இன்னுமே நல்லாயிருக்கும். கஸ்டமர் எனக்கு லைட்டு ரொம்ப மைன்யூட்டாக வேணும், வியூ மீட்டர்ஸ் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நைட்டில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன், அதனால் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால அது வேண்டாதனால நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணுற பிளேயர் போர்டுனா பிக் டிஸ்பிளே பிளேயர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பகாரியாவில் பிக் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோம். பேனல் நம்மக்கிட்ட நிறையா டிசைன்ஸ் இருக்குது. என்ன டிசைன் வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இன்சைடு பார்ப்போம். இன்சைடில் நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2-3 ஆம்பிளிஃபையர்ஸ் நம்ம ஒரே மாதிரி செஞ்சுருந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் ஒரே மாதிரியான இதே போட்டிருக்கேன். நான் மோஸ்ட்லி ஒரே பட்ஜெட்டில் வீடியோ போட மாட்டேன். நிறைய பேர் என்னென்னா எனக்கு 5000க்கு செஞ்சாலும் இந்த மாதிரி ஒயரிங் பண்ணுவீங்களா, இல்லை 10,000 15,000க்கு பண்ணால் தான் இந்த மாதிரி நீட்டான ஒயரிங் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் பட்ஜெட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஜெராக்ஸ் மாதிரி தான் எல்லா ஆம்பிளிஃபையருமே இருக்கும். நீங்கள் 10,000 செஞ்சாலும் அது எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அதே நம்ம யூடியூப்பில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் போடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆஃபரில் அனலாக் ஆம்பிளிஃபையர்ஸ், பேசிக் ஆம்பிளிஃபையர்ஸை தவிர மீதி அனலாகில் இருக்கிற எந்த ஆம்பிளிஃபையர் எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு 2000 ருபீஸ் ஃப்ளாட் ஆஃபரில் வரும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 8500 ஆம்பிளிஃபையர் நீங்கள் எடுத்திங்கன்னா அதோட காஸ்ட் இப்போ 6500 தான் நம்ம கொடுக்க போகிறோம். எப்படி நீங்கள் இந்த ஆம்பிளிஃபையர் காஸ்ட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனா கேட்லாக் லிங்க் கீழே தரேன். அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேட்லாக்கோட லிங்க் வரும். நீங்கள் அதில் போய் எந்த ஆம்பிளிஃபையர் வேணும் ஏதுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி பார்ப்போம். இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுனா டிரான்ஸ்ஃபார்மர் 24024 5 ஆம்பியர், 12012 1 ஆம்பியர், 012 1 ஆம்பியர் 3 வைண்டிங்கில் இந்த ஆம்பிளிஃபையர் வர்ற ஒரு 2.5 இன்ச் கோர் இருக்கிற ஒரு காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் செக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா 6 ஆம்ப்ஸ் டயோடு 4 போட்டு 4700 மைக்ரோஃபட் 50 வோல்ட் 2 கெப்பாசிட்டர் பேர் பண்ணி ஃபில்டர் செக்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 24 வோல்ட் அவுட்புட்டாக வரும்போது 28 வோல்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற ப்ரீ ஆம்பிளிஃபையர் போர்டுனா ப்ரீ ஆம்பிளிஃபையர் போர்டு யூடியோட மினி ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு TL084 2 ஏசி பேர் பண்ணி வந்திருக்கும். அது போக உங்களுக்கு சப்வூஃபருக்கான ஃப்ரீக்வன்சி இருக்கும். உங்களுக்கு மினி ப்ரோலாஜிக் போர்ட்லேயே கொஞ்சம் நல்ல எஃபெக்டாக வேணும் அப்படிங்கிறதுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளஸ் சரௌண்டிங்குங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சரௌண்டிங்காக கிடைக்கும். ஆடியோ டெஸ்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. யூடியூப்பில் போட முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணும்போது கேட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நாம் அனுப்பிவிடுவோம். நீங்கள் பார்த்துட்டு கூட உங்களுக்கு உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா STK 4141 யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறையா கொஸ்டின் STK மேலே கேட்குறாங்க. ஏன் STK தாங்கிறது இல்லை, எனக்கு கரெக்டான ஆடியோ கிளாரிட்டி இல்லை, எனக்கு செட் ஆகிறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. STK ஐசி நீங்கள் யூஸ் பண்ணும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஃபஸ்ட்டு நீங்கள் போடுற பாட்டம் போர்டு, பவர் ஆம்பிளிஃபையர் பாட்டம் போர்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான போர்டில் போடணும். அதில் நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட் ஃபியூஸ் வச்சு, அது போக நம்ம யூஸ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் போட்ட ஒரு பாட்டம் போர்டு, நல்ல குவாலிட்டியான பாட்டம் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஈட்ஸிங் பார்த்திங்கன்னா நிறைய பேர் 10 டிரான்சிஸ்டர் ஈட்ஸிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் 10 டிரான்சிஸ்டர் ஈட்ஸிங்கை யூஸ் பண்ணுறத விட நீங்கள் 12 டிரான்சிஸ்டர் ஈட்ஸிங் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் நல்லாயிருக்கும். ப்ளஸ் என் ஆம்பிளிஃபையர் அவ்வளோக்கா ஹீட் ஆகாது. ஐசி ஹீட் ஆகலினாவே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் கம்மியாயிரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கூலிங் ஃபேன் பார்த்திங்கன்னா ஐசியை கூல் பண்ணுற மாதிரி நீங்கள் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கூலிங் வென்டிலேஷன் கரெக்டாக கிடைக்கும்.
கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற வோல்டேஜ் எஸ்டிஏக்கு 28 வோல்டேஜ் வந்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்னோட இதில் அதிகமாக கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் ஓவராக த்ராட்டல் பண்ண பவரும் அதிகமாக இருந்ததுன்னா ஐசி ரொம்ப ஹீட் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வோல்டேஜ் கம்மியாக கொடுத்து ஆம்பியர் கம்மியாக கொடுத்தீங்கனாலும் ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்காது. நம்ம ஆம்பிளிஃபையரில் ஆடியோ கிளாரிட்டி உங்களுக்கு ஆடியோ டெஸ்டிங் கொடுப்போம். நீங்கள் பார்த்துட்டு கூட ஆர்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு கேபினெட் ரொம்ப பெரிய கேபினெட் போட்டிருக்கோம். 14 இன்ச் டெப்த் கேபினெட் போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு பொருள் எல்லாம் ரொம்ப கிட்ட கிட்ட சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும். டிரான்ஸ்ஃபார்மரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 இன்ச்சுக்கு ஒரு இருக்கிற 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் போட்டிருக்கோம். ஏன் நம்ம பெரிய கேபினெட் யூஸ் பண்ணுறோம்னா, பெரிய கேபினெட் யூஸ் பண்ணும்போது நம்ம பேனல் கஸ்டமைசேஷன் உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சின்ன கேபினெட்டாக போடும்போது இந்த மாதிரியான இம்போர்ட்டட் பேனல்ஸ்லாம் உங்களுக்கு போட முடியாது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர்ஸ் இப்போ ஆம்பிளிஃபையர் செஞ்சுட்டு ஃப்யூச்சரில் எனக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நார்மல் கேபினெட்டுக்கும் இதுக்கும் ஒரு 50-60 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அதை பார்த்து நிறைய பேர் சின்ன சின்ன கேபினெட்டாக பண்ணுறாங்க. இப்போ இதில் பண்ணுறதுல என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் இன்புட்ஸு டீகோடர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு என்ன ரீஒர்க் பண்ணணுனாலுமே நீங்கள் இதில் தாராளமாக பண்ணலாம். ஒயரிங் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையர் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான். அனலாக் ஆம்பிளிஃபையர் நம்ம கேட்லாகில் இருக்கிறதுல பேசிக்கை தவிர எந்த ஆம்பிளிஃபையர் எடுத்திங்கனாலுமே ஃப்ளாட் 2000 உங்களுக்கு ஆஃபர் வரும். அதே மாதிரி டிஜிட்டலில் நீங்கள் எந்த 5.1 ஆம்பிளிஃபையர் எடுத்திங்கனாலும் பேசிக் ஆம்பிளிஃபையர்ஸை தவிர ஃப்ளாட் 3000 உங்களுக்கு கம்மியாக பண்ணி கொடுக்குறோம். அப்படின்னா உங்களுக்கு இப்போ 16,500 பண்ணுற ஆம்பிளிஃபையர் 3000 கம்மியாகி 13,500 நம்ம பண்ணி கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டெட் தான். நான் இப்போ வீடியோ வந்து 1 டே முன்னாடியே போஸ்ட் பண்ணிடுவேன். அந்த டே இப்போ மே 1 அந்த டே வரைக்கும் தான் இது இருக்கும். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒரு பர்சனுக்கு ஒரு ஆர்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம கடைக்காக ஒரு 5 ஆர்டர்ஸ் 10 ஆர்டர்ஸ் கேட்காதீங்க. இது கடைக்கு கொடுக்குற ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கிடையாது. இது நம்ம ஒன்லி ஃபார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். உங்களுக்கு இதை விட பட்ஜெட்டான ஆம்பிளிஃபையர் வேணும்னாலும் நம்மக்கிட்ட இருக்குது. இல்லை இதை விட ஹெவியான ஆம்பிளிஃபையர் வேணும் டீகோடர் போட்டு வேணும்னாலும் நம்மக்கிட்ட இருக்குது. எந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணும்னாலும் நம்மக்கிட்ட இருக்குது. ரீஒர்க் பண்ணணுனாலுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி குவாலிட்டியான ஆம்பிளிஃபையர்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஆஃபர்ஸில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சுக்கும் ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.